ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜிகேயோட FF பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? ஸோ லாஸ்ட் பார்ட்டில் வைன் ஜிகேவை தள்ளி விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போது ஜிகே அப்படியே நீல் டவுன் போட்டு அழுத்துட்ருக்காரு. இவ டக்குனு கிட்ட வந்துட்டு, அலோரியா ஜிகே, ப்ளீஸ் டே, நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரி வைன், உன்னை திட்டினது எல்லாத்துக்கும் சாரிடி, என்னை வேணா அடிச்சிக்கோ அப்படின்னு அவங்க ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு அவர் கன்னத்துலேயே அடிச்சிக்கோ, என்னை எவ்வளோ வேணாலும் அடிச்சிக்கோ, கோவெல்லாம் தீர்த்துக்கோ ப்ளீஸ் டி, ஆனால் இது மட்டும் பண்ணாத வைன். எனக்கு புரியுது என்னால் அப்போல்லாம் பேசக்கூடாது, நான் அது உன்னோட லைஃபு தான், உனக்கு பிடிச்சவங்க கூட தான் நீ வாழணும். ஆனால் ஃப்யூச்சர் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளோட பாப்பா அவதான்னு தெரிஞ்சிருச்சு. அவளை பார்த்ததுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவள் இருக்க மாட்டான்னு நினைக்கிறப்போ என்னால் முடியல வைன், ப்ளீஸ் டி. பயந்துட்டியா அப்படின்னு ஜேக்கியோட ஃபேஸ் கிட்ட போயிட்டு, பயந்துட்டியா நான் சொன்னதை கேட்டுட்டு என்னடி பேசுகிற? அச்சோ, குழந்த மாதிரி அழுறிய ஜேகே, நீ அழுததை நான் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அழுதாலும் க்யூட்டாக தான் அழுவுறேன் நீ. ஏய், என்னடி பேசிகிட்ருக்க? அப்படியே எந்திரிக்கிறாரு. சும்மா உனக்கு பாப்பாவை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஏய், அப்போ நீ யாரையும் லவ் பண்ணல? யாரும் லவ் பண்ணலையே பாவ் பாவ். அப்போ இவ்வளோ நேரம் சொன்னது அதெல்லாம் சும்மா உன்னை வெறுப்பைத்தலான்னு, அவ்வளோதான். டிங்கு உங்களை அப்படியே கிராப் பண்ணி வாலில் பென் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை இப்போ என்ன பண்ணுற நீ? சிக்கு தள்ளு 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 அப்படின்னு போட்டு அழைக்கிறீங்க. அப்பயுமே தள்ளாமல் சிரிச்சுக்கிட்டே ஏமாத்துற நீ, உனக்கு இருக்கு பாரு இப்போ அப்படின்னு உங்கள் மவுத்தை அப்படி சாப்பிட்றாரு. மேலேயும் கீழேயும் உங்கள் லிப்ஸா. ஜேகே தொல்லடா ஜேகே, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க? ஜேகே ப்ளீஸ் அப்படின்னு புஷ் பண்ணுறீங்க. ஹே என்ன நல்லா இருந்துச்சா? டேஸ்டாக இருக்கா? சிப்போ, எவ்வளோ தைரியம் உனக்கு, எதுக்குடா அப்படி பண்ண அப்படின்னு காலரை பிடிச்சி, என் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நீ இப்படி பண்ணலாம் சொல்லு? இதுக்கு தான் இங்கே இருக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். நீ நல்ல அட்வான்டேஜ் எடுத்துப்ப. நான் எதுவும் பண்ணல, நான் டீசெண்டாக உங்ககிட்ட பேசினேன். பாப்பா இருக்கிற வரைக்கும் நீயும் நானும் நடிக்கலான்னு, அப்பா அம்மா மாதிரி நடிக்கலான்னு நான் பேசலான்னு வந்தேன். ஆனால் நீ என்னை நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டேன். என்னை அழுக வச்சு பார்த்துட்டல, இன்றைக்கி உனக்கு இருக்குது அப்படின்னு உங்கள் லிப்பில் பிளட் வருது லைட்டாக. அதை அப்படியே தம்பிங்கர் வச்சு தொடச்சி விடுறாரு. ஒன்றும் இல்லை, லைட்டாக லவ் பைட்டு கொஞ்சம் டீப்பாக இறங்கிடுச்சு, நான் பேச்சப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அகெயின் சாஃப்டாக உங்கள் லிப்பில். ஓகே, இதுக்கப்புறம் உண்மையாகவே இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, சரியா? அதெல்லாம் முடியாது. நாளைக்கு காலையிலே நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் பாப்பா கூட்டிகிட்டு. நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்படியே நீ போனாலும் உன் வீட்டில் வந்து உட்காந்துப்பேன். நம்ம ஒன்றா தான் இருக்கோம். பாப்பா இங்கே வந்து போகிறதுக்குள்ளே அவளுக்கு ஒரு குட்டி தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ கொடுத்துட்டு அனுப்பலாம். ஜேகே இங்கே பாரு, விளையாடாத, விளையாடலாம், அதுதான் நான் சொன்னேன். விளையாடலாமா அப்படின்னு கிச்சு கிச்சு பண்ணுறாரு. ஜேகே ஜேகே இப்படி பண்ணாத, நான் நல்லா தானடி இருந்தேன், ஏண்டி அண்ணா இப்படி பண்ண? இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் தலையிலே அடிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறானான்னு பாரு. நான் என் வாய் சும்மா இருக்காது, நானும் சும்மா இருக்க மாட்டேன். நானே தேவையில்லாத வம்பலை மாட்டிக்கிட்டேன் போலே. ஸோ அப்படி மார்னிங்கும் ஆயிடுச்சு. இவ ஏஞ்சி யூமி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கா யாரையோ. அப்போ நீங்கள் நோட் பண்ணிவிட்டு, யூமி பாப்பா யாரை தேடுறீங்க? அம்மா ஒன்றும் இல்லை மாமா, யாரையோ தேடுற மாதிரி இருந்துச்சு. யாரும் இல்லை, சும்மா தான். சரி ஓகே, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், வா வந்து சாப்பிடு. சரிம்மா
அப்படின்னு வர அவள், ஸோ நீங்கள் கிச்சன் போயிட்டு எடுத்து வச்சிட்ருக்கீங்க, திடீர்னு ஜேகே எங்கேருந்தோ வந்து தப்புக்குன்னு குதிச்சு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, பொண்டாட்டி குட் மார்னிங், ஜேகே இப்படி பண்ணாதடா, ஹே என்ன வயன் ஒரு மாதிரி க்யூட்டாக ரொமான்டிக்காக பேசுகிற, ஹே இப்படி பண்ணாதடா என்னை விடு. இதுதான் என்னோட வைன், இதுதான் பொறுக்கி வைன், இது பொறுக்கி வாயணும், வாய் கிழிச்சிருவேன் ஜேகே உனக்கு இப்படி பேசுனீன்னா. இதுக்கு முன்னாடி நீ தான் ஒரு மாதிரி இப்படிலாம் பண்ணாதடா ஜேகே அப்படின்னு கேட்டேன். அது ஏதோ யோசிச்சுட்டே இருந்தேன், அதனால அப்படி கேட்டேன். நடிப்படி நீ என்ன வேணும் இப்போ உனக்கு, நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா, சரி போ. ஆமாம் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஹை ப்ரெட்டு அப்படின்னு கை வைக்கிறாரு நீங்கள், அது பாப்பாவுக்கு. ஓகே பாப்பாவுக்கு நான் தொடவே மாட்டேன், பாப்பாவுக்கு தான் அது. அப்படியே ஓவராக கொஞ்சிருது. ஸோ பின்னாடி யூமி வரதை பார்த்துட்டு உங்களை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிட்டு, அப்புறம் நைட் நல்லா தூங்கியா, வீட்டில் பிடிச்சிருக்கா, என்ன பண்ணுற நீ, இப்படி பிடிக்காத வீடு என்ன ஜிக்கே, அது கத்தி இருக்கு மூக்கை வெட்டிடுவேன். சும்மா இரு, முன்னாடி பாப்பா வரா, அதனால தான் அப்படி பண்ணேன். பாப்பா வந்தால் என்ன இப்போ உனக்கு, பாப்பா இப்படி பண்ண சொல்லி கேட்டாளா அவங்கிட்ட, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி என்ன சும்மா நீயா ஏதோ ஒன்றத்தை பண்ணிவிட்டு பாப்பா மேலே போடுறியா. அம்மா டாடா என்ன பண்ணுறீங்க, ஒன்று செல்லம், அம்மா சும்மா கொஞ்சிட்டு இருந்தேன், க்யூட்டாக இருக்காங்கல்ல அப்படின்னு உங்கள் கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு சீக்ஸ்லேயே அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. ஜேகே அம்மா பிரேக்ஃபாஸ்ட் தரேன்னு சொன்னல நீ பா இங்கே அப்படின்னு ஜேகே விட்டு உங்களை பிரித்து கூட்டிகிட்டு வரா. பாப்பா என்னாச்சு, ஒன்றும் இல்லை டாடா, மம்மாவை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வர அவங்கள. அம்மா என்னாச்சு, ஒன்றும் இல்லை, நீ வா, நீ வந்து சாப்பிடு, இங்கேருந்து போகலாமா, வெளில போகலாம், வெளியில் எதுக்கு, சும்மா சுற்றி பார்க்க. சரி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜேகே கேட்குறாரு, யுமி என்னடாடா, இல்லை நீ மட்டும்தானா நம்ம வீட்டில், இல்லைனா உனக்கு உங்களை பார்த்துக்கிட்டே உனக்கு குட்டி தம்பியோ தங்கச்சி யாராவது இருக்காங்களா. இப்போ எதுக்கு உனக்கு அந்த கேள்வி, வாய் மூட்டிட்டு சாப்பிட்டு. இல்லைம்மா தெரிஞ்சுக்கணும்ல. இல்லைடாடா இருக்காங்களா, யாரு, தம்பி தங்கச்சி. ஓ 2 பேரா அப்படின்னு உங்களை பார்த்துக்கிட்டே இல்லை கூட்டிகிட்ருக்காரு ஜேகே. இல்லை 3 பேர். மூணா என்னது புரியல. இல்லை மாமா, ஃபஸ்ட்டு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, அவங்க 2 பேர் ட்வின்ஸு, குக்கி பன்னி 2 பேர் ட்வின்ஸ் பாப்பா, அவங்க ட்வின்ஸா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குக்கியும் பண்ணியும் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது எங்களுக்கு ஒரு குட்டி தங்கச்சி பாப்பா பிறந்தா. தங்கச்சி பாப்பாவா, இப்போ என்ன பாப்பா என்ன பண்ணுறா, குட்டி பாப்பா பேர் யூனு, அவள் இப்போ தான் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. பன்னியும் குக்கியும் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓ பெரிய ஃபேமிலியாக இருக்குமோ. ஆமாடாடா 4 பாப்பாவா, நான் செத்துட்டேன் போலி இவன்கிட்ட. சரி பேசுனதெல்லாம் போதும், சாப்பிடு. சரிம்மா, எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்க, சாப்பிடணுமா. இது பாரு டபுள் மீனிங்கில் பேசாத. சரி ஓகே. ஸோ ரூமில் ஜேகே ரெடி ஆகிட்டுருக்காரு. நீங்கள் போயிட்டு எங்கே போகிறோம் இப்போது, சும்மா வெளியில் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கணுமா. பாப்பா தான் கூப்பிட்டு போக சொன்னா, அதுதான் போகிறோம், நீயும் வா. அதெல்லாம் நான் கண்டிப்பாக வருவேன். எங்கே போகிறோம், அவன் எங்கேயோ தீம் பார்க் கூப்பிட்டு போக சொல்லி கேட்டான், அதுதான். சரி அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயேன். இது என்ன, சரி மறைக்காத, நானே கொடுக்குறேன் அப்படின்னு உங்கள் சீக்ஸை. போதும் கிளம்பு, பைத்தியமாயிவேன் அப்படின்னு. நீங்கள் ரூமை விட்டு வெளியில் போகும்போது அகைன் உங்கள் ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு யாரை பார்த்து பைத்தியம் சொல்கிற, உங்களை வாலில் பின் பண்ணிவிட்டு யாரை பார்த்து பைத்தியம்னு சொல்கிறா. இங்கே யார் இருக்கா, நீ தானே இருக்க.
சாரி சொல்லு, இல்லைனா கிஸ் அடிச்சிருவேன். சொல்ல முடியாது, என்ன பண்ணுவேன்? அப்போது ரெடியாரு அப்படின்னு உங்கள் நோஸ் கிட்ட அவரோட நோஸ் டிப்பை வச்சு ரப் பண்ணுறாரா? என்ன கிஸ் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ, முடிஞ்சா பண்ணு. அப்படியே அவள் கிட்ட வரும்போது, டாடா என்ன பண்ணுறியா, கிளம்பலாமா அப்படின்னு அவள் உள்ளே வரா. சாரி சாரி சாரி. ஏய் செல்லம், ஒன்றும் இல்லை, கிளம்பலாமா? டாடா ரெடி, அம்மாவும் ரெடி, கிளம்பலாம். அம்மா நீ வா, நீ போ முதல்ல அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறா. வைன்மா, நீ கொஞ்சம் டாடா கிட்ட இருந்து தள்ளியே இரு. என்னாச்சு? இல்லை தள்ளியே இரு, நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்கள, அதுக்கு சொன்னேன். ஓ சரி சரி ஓகே. இவங்க 2 பேரும் பண்ணுறது பார்த்தா நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நானே பறந்துடுவேன் போலியே. மம்மாவை டாடா கிட்டேருந்து தள்ளியே வைக்கணும். ஸோ 3 பேரும் பார்க் போகிறீங்க, அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அங்கேருந்து பீச் போகிறீங்க. நீங்கள் அப்படியே சாண்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது 2 பேர் தண்ணியில் விளையாடிட்டுருக்காங்க. நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஜேகே இருந்துட்டு, ஓய் நான் அழகுன்னு கேட்கலாமா? கேளு டாடா, என்ன விஷயம்? அதான் வயன் இருக்கால அம்மா, அவளுக்கு உண்மையாகவே என்னை பிடிச்சிருக்கா, இல்லை நான் ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்? அப்படியெல்லாம் இல்லை டாடா, அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அவங்க அவங்கள அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, உண்மையாகவே ப்ராமிஸாக சொல்கிறேன், அவங்க தான் உன்னை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை செல்லம், அவளுக்கு என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன், என் கூட சரியாக பேச மாட்டாள, அதுதான் கேட்குறேன். இல்லை டாடா, மம்மா தான் உன்னை ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணாங்க, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கும்பொழுது அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா. ஆனால் நீ தான் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சொல்கிற பேச்சு கேட்காம ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பியான். அதுக்கே அம்மா பயந்து அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்காதுன்னு நினச்சி அவங்க அப்படியே அதை அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க லவ்வை சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு கோபமாக மாறிடுச்சு. ஓ, என் மேலே தான் தப்பாப்போ? இதெல்லாம் உனக்கு அம்மா தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூலில் யாரையும் லவ் பண்ணிங்களாமே, அதுவே அம்மாவை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு. அது ஏதோ சின்ன வயசில் அறியாத லவ், அது அம்மா தெரியாமல் வரது லவ் தான், ஆனால் அது அம்மாவை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு. ஐ ஸ்வேர் நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. மம்மா உன்னை திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவன் மேலே லவ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியாப்பா, நீ ஃபீல் பண்ணாத. சரி ஓகே, அப்போது கண்டினியூ பண்ணலான்னு சொல்கிற? பண்ணலாம், 100% ஷியோராக சொல்கிறேன், கண்டினியூ பண்ணலாம். சரிடா செல்லம், கிளம்பலாமா? ஸோ 3 பேரும் அப்படியே ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, ட்ரெஸ் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ட்ரெஸ்ஸா அப்படின்னு உங்கள் ட்ரெஸ் செக் பண்ணி பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை. ஸோ அவள்கிட்ட பார்த்தா பின்னாடி ஸ்டெயின் ஆகிடுச்சு. மம்மா ஸ்டெயின் ஆகிடுச்சு. சரி சரி ஒன்றும் இல்லை, வாஷ்ரூம் போகலாம் சரியா? ஜேகே வாஷ்ரூம் போயிட்டு வரும். ஏய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்ல, நான் வேணும் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன், பாப்பாவுக்கு வரேன். அம்மா எல்லோரும் பார்ப்பாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது? என்ன மாதிரி இருக்குது? இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் தான் இருக்குல்ல, வா. அம்மா மறைச்சிக்கோ. என்ன சொல்லும், இப்படிலாம் பண்ணக்கூடாது. வாயன், நீ போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வா, நான் வாஷ்ரூம் கூப்பிட்டு போகிறேன். நீ எப்படி? நான் கூட்டிகிட்டு போகிறேன், பாப்பா நீ வா, நான் தான் கூட இருக்கோம்ல, யாரே போகணுன்னா சொல்ல போகிறாங்க, யாரும் ஒன்றை பார்க்க மாட்டாங்க, நீ வா அப்படின்னு அவளோட ஜாக்கெட் எடுத்து அவளுக்கு போட்டு விடுறாரு. இப்போ ஓகேவா, கம்ஃபர்ட்டாக இருக்கா? ஓகே இல்லை? ஓகே வா போகலாம், நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன், நீ உள்ளே இரு, மாமா வந்ததும் உள்ளே வருவா சரியா? சரி டாடா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறா. ஸோ நீங்களும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஸோ அவள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வராங்க 2 பேரும்.
ஆர் யூ ஓகே பேபி? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஆர் யூ ஃபீலிங் ஆல் ரைட்? வீட்டுக்கு போகலாமா இல்லைனா எப்படி? இல்லை இல்லை, ஊரை சுற்றி பார்த்துட்டே போகலாம். இதுக்கு மட்டும் ரெட்டியாக இருங்க எல்லா பசங்களும். சரி போகலாம் வா அப்படின்னு ஜேகே ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேகே நானும் வரேன் அப்படின்னு நீங்கள் ஓடி போய் ஜேகேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணும்போது டக்குன்னு ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம், கால் மட்டும் பேசிட்டு வரேன். ஜஸ்ட் மிஸ். டக்குன்னு கால் எடுத்து பேசும்போது, என்ன பொறுக்கி ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணுற, எங்கே ஊர் சுற்றுற? நான் பொறுக்கிறது இருக்கட்டும், சார் எங்கே பொறுக்கின்னு இருக்கீங்க? ஏய் இங்கே தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குல்ல, அங்கே தான். மச்சான் யார் கூட இருக்கா? ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி தெரியுதே. ஏய் அப்போல்லாம் இல்லையே, இங்கே தான் பசங்க கூட தான் வந்திருக்கேன். அப்படியா? அங்கே இரு மச்சான், 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். நீ வரியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏய் பசங்க கூட தானே இருக்க, நான் வரேன். சரிடா. டேய் இல்லை பசங்க கூட இல்லை, கொஞ்சம் வெளில வந்திருக்கேன் பர்சனலாக. எந்த பர்சனலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவன் வேறு. இல்லை மச்சான் வரேன் சரியா வீட்டுக்கு? சரி சரி சீக்கிரமாக வந்து சேரு. டடா யார்கிட்ட பேசுகிற? ஃப்ரெண்டுமா? டேயாங்கா? உனக்கு அவனை தெரியுமா? தெரியுமே, டேயாங் மாமா. டேயாங் மாமாவா? உன் ஃப்ரெண்டு தானேப்பா, தெரியும், வீட்டுக்கெல்லாம் வருவார். ஓ இவன் எப்படி இழிக்கிறா? பாப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. சரி வா போகலாம். அவன் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கா. நீங்கள் ஜெகியோட கை பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம் இங்கே வா. என்னடி? இல்லைடா, யூமி காலையிலேருந்து யாரோ தேடிட்டே இருந்தா. இல்லை இல்லை, உங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து யாரோ தேடிட்டே இருந்தா. யார் தேடிட்டு இருந்தா? தெரியல. அவளுக்கு கூட யாரோ இருப்பாங்கன்னு நினச்சி அவங்கள தேடிட்டே இருந்தா. ஆனால் அவங்க அந்த வீட்டில் இல்லை. யாராக இருக்கும்? வேறு யார்? டேயாங் தான். அவன் தான் எப்போவுமே என் கூட இருப்பான். லாஸ்ட்டு வரைக்கும் என் கூடயே இருப்பான் அவன். அவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், அவனையே அவள் தேடுறா? ஏய் அதுதான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்காள, எல்லாரையும் பார்க்கணுன்னு நினைப்பா, அதான் டைமும் தேடியிருப்பா. இதில் என்ன இருக்குது? இல்லை எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. அவள் கரெக்டாக கண்டுபிடிச்சா நீ டீ கூட பேசுகிறேன்னு. அவள் வீட்லேயும் எனக்கு தெரிஞ்சு டீயை தான் தேடியிருப்பா. எனக்கு என்னமோ. ஏய் சும்மாரு. டீ பெரிய பையன், அவளை விட பெரிய பையனா, பெரிய பையன், புரியுதா? நீ வா. சரி. அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்த? உட்காரு கொஞ்ச நேரம். வரானா? எவன்? டீ வரான். டப்பாவி, அவனை ஏன்டா கூப்பிட்ட? அவன் வரேன்னு சொல்லிட்டான், அவன் வருவான். அவன் எங்கேயோ பார்த்துட்டான், ஒரு 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லியிருக்கான். குட்டவள்ளி. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது டீ வந்துட்டாரு. மச்சா ஹாய். சிடுமூஞ்சி என்ன பண்ணிகிட்ருக்க? கடையில் ஒர்க் பண்ணுறேன். ஓ அப்படியா, போ 2 டீ ஓகே, அதுவும் பிளாக் டீ. மச்சா உனக்கு ஓகேல? ஆமாம். இது யார்? இந்த பாப்பா யார்? டீ மாமா. அப்படிங்க யாரை பார்த்து என்ன பேசிகிட்ருக்கா? ஏய் நீ தானே சொன்ன ஒர்க் பண்ணுறேன்னு. ஏய் சும்மா இருங்க 2 பேரும். மயன் டேய் மச்சான் யார் அது? அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. எங்கே யூமிக்கு அப்படி ஷை ஆகுது? டே முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. யார் அவ? சொல்கிறா. ஜிகே உன் ஃப்ரெண்டுக்கு என்னவா? நானே கேட்குறேன், நீ சும்மாரு. ஓய் உன் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? டே மச்சா உனக்கு பொண்ணு மாதிரி. பொண்ணு மாதிரியா? மச்சா உனக்கு கேட்டுச்சா இல்லையா? அவன் என்ன மாமான்னு கூப்பிட்றாடா. எப்படிடா பொண்ணு மாதிரி ஆகும்? ஏன் மாமான்னு கூப்பிட்டா பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்க முடியாதோ? அதெல்லாம் பண்ணிக்கலாம். டே மாமா நான் தான் யூமி. சாரி, நான் உன்னை பார்த்தது இல்லையே. இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. சரி பார்க்கலாம். என்ன ஸ்கூல் படிக்கிறீங்களா? இல்லை ஸ்கூல் இன்னும் 2 இயர்ஸில் முடிஞ்சிடும். 10th முடிச்சிட்டேன் நான். 11th கிரேட் 12th கிரேட் போயிடுவேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சிடுவேன். பெரிய பொண்ணு தான். ஜெயு என்ன பேசிகிட்ருக்க அவன்கிட்ட என்ன கேட்டான்?
என்ன படிக்கிறேன்னு தானே கேட்டான். இல்லை மாமா சும்மா சொன்னேன். சொல்கிறா மச்சான், என்ன வாங்கி கூட சுற்றிட்டுருக்க? என்ன விஷயம்? ஏதாவது காசு கீசு வேணுமா? என்ன உங்ககிட்ட வந்தாவே காசு கேட்க தான் வருவாங்களா? நான் அப்படிலாம் யார்கிட்டையும் வாங்கி பொழைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஓ இருந்தாலும் வாய் கிழிச்சினே தான் இருப்ப போல். சிக்கி அவனை பாரு. சரி சரி ஓகே ஓகே. டே மச்சான், என்ன விஷயம்? எதுக்கு இப்போ இங்கே வந்த என்னை பார்க்குறதுக்கு? இல்லை மச்சான், நீ வேறு தனியாக இருக்கியா 2 பொண்ணுங்களுக்கு நடுவில், அதான் உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு. எப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கிளம்பிடுவோம் இப்போது. சரிடா மச்சான், வீட்டுக்கு தானே, நம்ம வீட்டுக்கு தானே நான் கூட வரேன், சரியா? டேய் என்னடா இப்படி பண்ணுறேன்னு. மச்சான் நான் வரேன், நீ வா. நீங்கள் அப்படியே ஜெக்கவே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஜெக்கியோட வீட்டுக்கும் போயிட்டீங்க. தெய்வ பார்த்ததோ பாட்டி அடிக்கிறாங்க. இவ்வளோ நாள் எங்கடா போனேன் நீ? இப்போ தான் வரணும்னு தோணுச்சு உனக்கு வீட்டுக்கு? பாட்டி அடிக்காதடி. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உன் வேலை விஷயமாக தான் போயிருந்தேன். சரி சரிடா ராஸ்கல், போய் சாப்பிடு போ. உனக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போகிறேன் பாட்டி அப்படின்னு பாட்டி கொஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இவளும் போய் ஜாயின் பண்ணிக்கிறா, ஜேகேவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சிரிச்சுக்கிட்டே. நீங்கள் இப்படி சீக்கிரத்தை பார்த்துட்டு இன்னும் ஓடி வரா. மம்மா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கல்ல அவங்க 3 பேரும். நீ ஏம்மா பாட்டி மேலே கோவமாக இருக்க? நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே, நீ அவங்கள நல்லா தானே பார்த்துக்கிட்ட. யார் சொன்ன எனக்கு பாட்டி மேலே கோவம்னு? அதெல்லாம் எதுவும் இல்லையே. அப்புறம் ஏம்மா அவங்கள திட்டுற? அது சும்மா தான், ஜெக்குக்கு கோவம் வரணும்ல, அதனால அப்படி திட்டுறேன். மற்றபடி எனக்கு பாட்டி மேலே ஒரு கோவமும் இல்லை. அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? நான் 5th படிக்கும்போதே பாட்டி நம்மளை விட்டு போயிட்டாங்க. என்ன சொல்கிற? உண்மையாவேம்மா, பாட்டி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. நீ தான் சொல்லிக்கிட்டே இருப்ப, நான் பிறந்ததுலேருந்து பாட்டி என்னை உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டாங்க, அவங்களே வச்சுப்பாங்க. அப்புறம் குக்கி பண்ணியை கூட குழந்தையாக இருக்கும்போது அவங்க கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டி நம்மளை விட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி அப்பாவும் டேயாங் மாமாவும் எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப அழுது உடஞ்சி போயிட்டாங்க. இது வரைக்கும் நான் அவங்க 2 பேரும் அப்படி பார்த்ததே இல்லைம்மா. என்ன சொல்கிற? சீரியஸ்லி? உண்மையாவேம்மா? அப்பா கிட்டே சொல்லாத, டேயாங் மாமா கிட்டே சொல்லாத. சரி சொல்லும். ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜேகே பேக் கண்ணில் நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் பக்கத்தில் போய் நின்றுட்டு, இந்தா காஃபி எடுத்துக்கோ. பாரா எனக்கு காஃபிலாம் போட்டு தர அளவுக்கு வந்துட்டியா நீ? சீன் போடாத, குடி. பாட்டினா அவ்வளோ பிடிக்குமா? யாருக்கு தான் பிடிக்காது? என் பொண்ணுக்கே பிடிச்சிருக்கு. உனக்கு மட்டும்தான் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது, வாய் மூடு. அப்போது உனக்கு ஓகேவா? ஓகேவா நானா? புரியல, என்ன சொல்ல வர? அதான் என்ன, நான் ஓகேவா? அப்படி தயங்கிக்கிட்டே கேட்குறீங்க. உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஓகே தான். யூமி வரானா? எனக்கு ஓகே தான். அப்போது யூமிக்காக தான் நான் ஓகேவா உனக்கு? யூமிக்காக தான், வேற என்ன? அப்படின்னு போகிறீங்க. சடனாக உங்கள் எப்போ பிடிச்சிட்டு உங்களை பேக்கப் பண்ணிக்கிட்டு. எனக்கு ஓகே தான், யூமிக்காக இல்லை. யூமி எனக்கு நீ யாருன்னு புரிய வச்சிருக்கா. நீ இருந்தால் தான் அவள் வருவா. ஆனால் அவளை மாதிரி ஒரு ஏஞ்சல் என் லைஃப்பில் வரணும்னா அதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஏஞ்சல் என் லைஃப்பில் இருக்கணும். ஸோ நீ இம்பார்ட்டண்ட் தான். ஆக்சுவலாக ஒன்று எனக்கு பிடிக்கும், ஆனால் நீ பாய் கிளிப்பி அது மட்டும் எனக்கு பிடிக்காது. எனக்கு சைலண்ட்டாக இருக்க பொண்ணுங்களை தாண்டி பிடிக்கும்.
நீ அழகாக தான் இருக்க. அது என்ன அழகாக தான் இருக்க? ம், சரி, நீ அழகு தான், யார் இல்லைன்னு சொன்னது? அப்படி சொல்லு. ஆனால் நீ இப்படி சவுண்டாக கிளின்னு கிளிக்கிறே, அதுதான் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்படி நீ பேசும்போது அப்படி வாயிலையும் நங்கன்னு குத்தணும் போல இருக்கு. குத்துவேன், நீ உன் வாயில் நான் குத்துறேன்பா, சத்தியமாடி. நீ இப்படி பேசுறதுக்கு ரீசன் ஆனால் தான் இருக்கலாம், நான் தானே? ஆமாம், நீ தான். சரி, என் மேலே கோவத்தில் இப்படி பேசுகிற, ஒத்துக்கிறேன். பட் இதுக்கப்புறம் இப்படிலாம் பேசாதடி. இதுக்கப்புறம் இப்படி பேசினா நான் அடிக்க மாட்டேன். உனக்கு அப்படியே பிடிச்சி, ஹே தள்ளி போனி முதல்ல. இப்படி கிழிக்கிற வாயை பிடிச்சி கிஸ் அடிச்சிடறேன் அப்படின்னு சிரிச்சிட்டு ஜேகேவை ஹக் பண்ணி அவரோட செஸ் மேலேயே சாஞ்சிக்கிறீங்க. அப்போது என்னப்பா நடக்குதாங்க தம்பி ஜேகே? போக்கே சரியில்லை. இவனா? ஜேகே எனக்கு எல்லாமே ஓகே, ஆனால் இவன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குடா. என்ன டவுட்டு? ஐயா, அவன் நல்லவன் தான்டி. அவன் எந்த தப்பான காரியமும் பண்ண மாட்டான். அவன் நல்லவன் தான். ஆனால் நம்ம பாப்பா அவன் பின்னாடியே சுற்றுது. எனக்கு அது ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நீ நோட் பண்ணியா? அவன் கூட பேசும்போது மட்டும் அவள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆக்டிவாக இருக்கா. அதுவும் இல்லாமல் சிரிக்கிறா, ஷை ஆகுறா. ஆஸ் அ மாமா இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. வயன் புரியுது, அப்படிலாம் கிடையாதுடி. அவள் ஏதோ சின்ன பொண்ணு இல்லை, அவள் ஏஜ் அந்த மாதிரி அவனை பார்த்ததும் அட்ராக்ட் ஆகுது. மற்றபடி சின்ன பொண்ணு இல்லை, விளையாடுறான். விளையாட்டாகவே இருக்கலாம், அதை தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போச்சுன்னா அது கஷ்டம். இந்த ஏஜில் அவனுக்கும் அவளுக்கும் ஓகே. ஆனால் ஃபியூ இயர்ஸ் பேக் அப்புறம் நீ பார்த்தீன்னா அப்போது அந்த டைமுக்கு இது செட் ஆகாது. அவனுக்கும் ஏஜ் இருக்கும். இல்லடி, என்னை விட 3 வயசு சின்னவன் தான் அவன். சின்னவனானே இருக்கட்டும். ஆனால் பாப்பாவை கம்பேர் பண்ணும்போது அவன் பெரியவன் தானே? பெரியவன் தான். ஸோ நீ அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புரியுதா? புரியுது மாமி, புரியுது. மாமி என்னது? ஆமாம், மாமி தானே நீ. பாப்பாவுக்கு மாமினா எனக்கும் அப்படி பின்னடா. அப்படிலாம் கூப்பிடாது என்ன? மாமி கூப்பிடுவேன். மாமி சிகேஷ். அப்போ நீ என்னை டாடின்னு கூப்பிடு. கூப்பிட்றீ, டாடின்னு கூப்பிடு. நான் மாமின்னு கூப்பிட்றேன். ஏய் போடா. அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு உங்கள் லிப்பை பிடிச்சி. ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஒரு க்யூட்டான கிஸ்ஸிங் சீன் போயிட்டுருக்கு. அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா? அது வரைக்கும் டாட்டா.